அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து செப்டம்பர் 2025 எடிஷன். ஆர்டிக்கலோட தலைப்பு ஒவ்வொரு உறுதியோடு மற்றும் நன்றியுடன் இருக்கும் நபர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 14 வசனம் 5. ஒவ்வொரு உறுதியோடு மற்றும் நன்றியோடு இருக்கும் நபருக்கு இங்கே வந்து நிறைய சான்றுகள், அது பாடங்கள் மற்றும் சான்றுகள் வந்து இருக்குது, படிப்பினைகள் சான்றுகள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து எல்லாம் நம்மளுக்கு அந்த வசனத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னா ஃபி தாலிக்க லா ஆயத்தின் லி குல்லி சபரின் ஷக்கூர் அப்படின்ற இந்த வாக்கியம் வந்து இதுதான் அதோட அரபிக் வெர்ஷன். ஸோ இதே வாக்கியமானது இதே மாதிரி வாக்கிய அமைப்பில் குரானில் வந்து 4 வசனங்களில் வந்து இடம்பெறுது. 4 தடவை வந்து எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. என்னென்ன வசனம்னு பார்த்தோன்னா, சூரா 14 வசனம் 5, சூரா 31 31, சூரா 34 வசனம் 19, அது மட்டும் இல்லாமல் சூரா 42 வசனம் 33. ஸோ இதில் ஒன்றும் வந்து ஆர்வமூட்டக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த வசனங்கள் அந்த சூறா ப்ளஸ் அதோட வசனம் எல்லாத்தையும் நம்ம வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னு சொன்னால் அதோட கூட்டுத்தொகை வந்து 209 வருது. ஸோ அது வந்து 19 டிவிசிபிளாக இருக்குது. 19 × 11 தான் வந்து 209. ஸோ எல்லாம் நம்மளுக்கு வந்து இது எதுக்கு வந்து இந்த வசனத்தை திரும்ப திரும்ப குரானில் 4 முறை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, படிக்கிறவங்களோட நம்மளோட மெமரியில் ஞாபகத்தில் நம்ம அதை வந்து ஆழமாக அதை வந்து ஊடுருவ வைக்கணும் அப்படின்றதுக்காக தான், அதை ஸ்ட்ராங்காக வந்து அவங்களோட நினைவில் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாம் நம்மளுக்கு அதை திரும்ப வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு வசனங்கள்லேயும் இது வந்து கொஞ்சம் வேறு விஷயங்களில் வந்து அது சொல்லப்பட்டிருந்தாலும், ஆனால் இதே வாக்கியம் தான் வந்து திரும்ப திரும்ப வருது. இது அல்லாஹ்வோட அசைக்க முடியாத இந்த திட்டத்தை நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு அல்லாஹ்வோட ஒரு கற்பிக்கும் முறையாக வந்து இருக்குது. அதாவது ரெப்பிட்டேஷன், திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து அல்லாஹ்வோட ஒரு கற்பிக்கும் முறையாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த தெய்வீகமான இந்த சட்டமானது, இந்த சிஸ்டம் வந்து நம்மளோட நம்பிக்கையில் நம்ம வந்து ரொம்ப உறுதியாக, நம்ம சின்சியராக அல்லா மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கையில் சின்சியராக இருந்தோம் அப்படின்னா 2 அடிப்படையான பண்புகளை நம்மளால் வந்து அடைய முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவது வந்து பொறுமை, பேஷன்ஸ். 2வது வந்து கிராட்டிடியூட், நன்றியுடன் இருப்பது. ஸோ இது வந்து நம்ம அப்பப்போ வந்து நம்ம காமிக்கிற ரியாக்ஷன்ஸில் வந்து இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்றதுல தான் இதை வந்து நம்ம இந்த 2 இதையும் நம்ம அடைஞ்சிருக்கோமா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து அடையக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இது வந்து நம்மளோட ஆன்மா வந்து எப்போ வந்து உறுதியாக இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து நம்மளுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கை கொண்டு பொழியிறப்போ நம்ம ஆன்மா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈகோவை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஷைத்தானோட கிசுகிசுப்புலேருந்துலாம் நம்ம வந்து பாதுகாவல் தேடி நம்மளால் வந்து கஷ்டங்காலங்களில் பொறுமையாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் எல்லாம் நம்மளுக்கு வந்து அருட்கொடையை கொண்டு பொழியிறப்போ நம்ம வந்து அதில் மூழ்கிடாமல், அப்போவும் ஷைத்தானோட டிஸ்ட்ராக்ஷன்ஸில் நம்ம போயிடாமல், நம்ம ஆன்மா வந்து நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால் தான் அது எல்லாத்தையும் எதிர்த்து அதனால் வந்து வர முடியும். அப்போ தான் வந்து அல்லாஹ் கொடுத்துருக்க அருட்கொடைக்கு நம்ம வந்து நன்றி செலுத்த முடியும், நம்ம வந்து கிராட்டிடியூடாக வந்து இருப்போம். ஸோ நம்மளோட நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பொறுமையாகவும் நன்றியோடும் வந்து இருக்க முடியும். ஸோ இது 2ம் நம்மக்கிட்ட இல்லை, நம்ம நம்பிக்கை வீக்காக இருக்குது, நம்ம பொறுமையாக இல்லை, நன்றியோடு இல்லை அப்படின்னா எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன தான் அத்தாட்சிகளை நம்மளுக்கு வந்து காமிச்சாலும் அதை வந்து நம்மளால் வந்து நம்ம அறிய முடியாது, நம்மளால் அதை அறியவும் முடியாது, உணரவும் முடியாது. இப்போ இந்த வாக்கியத்தில் வந்து 2 இது வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து சபர், ஒன்று வந்து ஷக்கூர். ஸோ இது வந்து வந்து சேர்த்து சொல்லும் போது அது ஒன்றும் வந்து மிகைப்படுத்தி தான் வந்து சொல்கிறதுக்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. சிகாத் அல் முபாலஹா, அதாவது குரானில் இதை வந்து அரபியில் இதை வந்து பொதுவாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நடையாக வந்து சொல்கிறாங்க. எப்போ ஒரு விஷயத்த வந்து அதை வந்து உறுதியாக இல்லை அதோட இன்டென்ஸ் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த பண்பை வந்து சொல்லணும்,
பொறுமைனா பொறுமையை வந்து ரொம்ப ரொம்ப இதாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சேர்த்து வந்து எல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில். ஸோ சப்பர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறது அதோட ரூட் எங்கேருந்து வருது அப்படின்னா எஸ்பிஆர்னு இதில் போட்டிருக்கு. ஸோ அதோட அரபிக் இதுலேருந்து அவங்க வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அது வந்து என்னென்னது வந்து சபர் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போனா பொறுமையாக இருங்க. அந்த பொறுமையாக இருங்க அப்படின்றதுல வந்து என்னென்ன வரும் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு வந்து செய்யாதீங்க சொல்கிற பாவகரமான விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து விலக்கிக்கிறது. அதை வந்து அப்போ வந்து சுய கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். உறுதியோடு இருக்கணும். கடைசி வரைக்கும் உறுதியோடு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்ம செல்ஃப் கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பொறுமையாக இருக்க முடியும். ஸோ உறுதிப்பாடு இது எல்லாமே வந்து கஷ்டங்காலங்களில் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாக தான் சபர் அப்படின்ற வார்த்தை வந்து இருக்குது. சபர் அப்படின்னு இதாக சொல்கிறது வந்து ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தி நம்மளே வந்து கட்டுப்படுத்தி கண்டெயின் பண்ணி வச்சுக்கிறது தான் அதோட அர்த்தமாக வந்து இருக்குது. ஸோ அதை இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லும் போது ஃபஸ்ட்டு இதில் வந்து SABR சபர் அப்படின்னு இதாக சொல்கிறாங்க. அடுத்து அதை வந்து ரொம்ப உறுதியாக வந்து அதை வந்து சொல்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறப்போ பொறுமையவே சப்பர் SABBAR இன்னும் கொஞ்சம் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ அசைக்க முடியாத எந்த இதுலேயுமே அசைக்க முடியாத ஒரு பொறுமையை வந்து நம்ம கையாளணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஷக்கூர் அப்படின்ற வார்த்தையோட ரூட் ஃபார்ம் வந்து அது SKR போட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அல்லாஹ்க்கு வந்து நம்ம வந்து நன்றியோடு இருக்கிறது. ஸோ இதையும் வந்து ரொம்ப இன்டென்சிவாக ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம நன்றியோடு இருக்கிறது அப்படின்னா அதை வந்து நம்ம மனசார நம்ம அதை வந்து உணர்ந்து சின்சியராக நம்ம அல்லாஹ்க்கு வந்து நன்றி செலுத்தணும். அது வந்து ஒருக்கா சொல்லிவிட்டு நம்ம வந்து விட்டுடக்கூடாது. அது வந்து நம்ம திரும்ப திரும்ப அல்லாஹ்க்கு வந்து ஒவ்வொரு தடையும் அல்லாஹ் நம்மளுக்கு பொழிஞ்சிருக்க அருட்கொடைகளை நம்ம உணர்ந்து அதை நம்ம மனசார அதை வந்து சொல்லணும் அப்படின்றது தான் இங்கே வந்து அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம சப்மிஷனில் இருக்கோம், அல்லாஹ்வுக்கு நம்ம அடிபணிதல் மார்க்கத்தில் இருக்கோம், அல்லாஹ்வுக்கு நான் அடிபணிகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ உள்ள முதல் குரானோட கோட்பாடாக வந்து என்ன வருது அப்படின்னா இது குரானோட தூண்களாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா சப்மிஷன் அடிபணிதலில் வந்து முதல் வந்து பொறுமை தான். இப்போ அடுத்து வந்து நன்றியோடு இருக்கிறது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான தூண்களாக சப்மிஷனுக்கு வந்து இருக்குது. ஸோ இதை சுற்றி தான் வந்து மற்ற எல்லா விஷயங்களுமே நம்மளோட நடத்தை நம்மளோட மாரல் சார்ந்த எல்லா இதுவுமே வந்து இதை சுற்றி தான் வந்து இருக்குது. இது ரெண்டும் நம்ம கையாண்டாலே வந்து நம்ம ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும். ஸோ இது வந்து எப்போ வரும் அப்படின்னா இது வந்து ஒரு நம்பிக்கை அல்லாஹ் மேலே நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான், அவர் மேலே பயம் பக்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த பொறுமையாக அல்லாஹ்வுக்கு அதே சமயம் வந்து நம்ம வந்து நன்றியோடு வந்து இருக்க முடியும். ஸோ ஒரு நம்பிக்கையாளர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் வந்து அவரை வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவர் வந்து பொறுமையை வந்து கையாளணும். அதே சமயம் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து அருட்கொடையை கொடுத்து செல்வத்தை கொடுத்து ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்க வந்து அல்லாஹ்வுக்கு நன்றியோடு வந்து இருக்கணும். ஸோ இது மூலியமாக நம்ம எல்லா விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லையும் நம்ம வாழ்க்கையோட நிலைகள்லையும் நம்ம வந்து அல்லாஹ்வோட அவேர்னஸ்லேயே அல்லாஹ்வோட நினைப்பிலேயே வந்து நம்ம வந்து தொடர்ந்து இருக்கோம். அவருக்கு எப்போவுமே வந்து நம்ம நன்றி செலுத்திட்டு நம்மளோட நம்பிக்கையை வந்து உறுதியாக வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் நம்ம இங்கே வந்து காட்டுறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன குவாலிட்டிஸ் என்ன தன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நன்றி கெட்டு இருக்கிறது, பொறுமை இல்லாமல் இருக்கிறது. இது எப்போ வருது அப்படின்னா அல்லாஹ் மேலே முழுசாக நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா அது அல்லாஹ்வோட கட்டுப்பாட்டில் தான் இது நடக்குது அப்படின்ற பொறுமை இல்லாமல் அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் நம்மளுக்கு வந்து கோபம் வருது, அழுக வருது. நம்ம அந்த சிச்சுவேஷனை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம், ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்பிக்கை அங்கே இல்லை. அப்போது நம்பிக்கை வந்து வீக்காக இருக்கிறப்போ சிச்சுவேஷனுக்கு நம்மளால் பொறுமையாக இருக்க முடியல. இது நம்மளுக்கு நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியல. ஸோ இந்த ரெண்டுமே சுற்றி சுற்றி வந்து நம்பிக்கையோடு தான் வந்து லிங்க் ஆகுது, தொடர்புடையதாக வந்து இருக்குது.
ஸோ நன்றி கெட்டு பொறுமை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ குஃபர் அப்படின்ற வார்த்தை வந்து நம்பிக்கை நன்றி இல்லாமல் டிஸ்பிலீவில் இருக்கிறது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் தான் வந்து இப்படி அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ் கொடுத்துருக்கத பிளெஸ்ஸிங்ஸுக்கு வந்து அவங்க நன்றி செலுத்த மாட்டாங்க. இது நானே சம்பாரிச்சது, எனக்கே வந்தது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களாக இருக்கட்டும். இல்லை இது பத்தாது, அதில் வந்து ஒரு கண்டென்ட்மெண்ட் இல்லாமல் திருப்தி இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து கடைசியில் எங்கே வருது அப்படின்னா அல்லாஹ் மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கையில் தான் வந்து நிற்கிது. லிகுல்லி சப்ரின் ஷக்கூர் அப்படின்ற இந்த வாக்கியம் வந்து 4 தடவை வருது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து 4 தடவை 4 தடவை வந்து வேறு கான்டெக்ஸ்டில் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நிறையா சிச்சுவேஷன்ஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சூரா 14 வசனம் 5-7 வந்து மோசஸோட மிஷனை பற்றி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இஸ்ரேலோட மக்களை வந்து இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்கள எல்லாரையும் வந்து அடிமைகளாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடிமை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லிபரேஷன், அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து ஆறாங்க. நார்மல் பீப்புள் மாதிரி அவங்களுக்கு வந்து விடுதலை வந்து கிடைக்கிது. அப்போ மோசஸ் வந்து அந்த மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து கடவுளுக்கு வந்து நீங்கள் நன்றியோடு இருங்க அப்படின்னா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நன்றியோடு இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் வந்து அவரோட மெசஞ்சர் மூலியமாக நம்மளுக்கு வந்து கேட்டுட்ருக்கவங்கள வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. பிலீவர்ஸ் நம்பிக்கையாளர்களை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்கள வந்து நீங்கள் உறுதியோடு இருங்க, நன்றியுள்ள மக்களாக இருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட கடந்த காலம் உங்களோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் வந்து பாடங்களை வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு எல்லாம் வந்து அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறது வந்து ஒரு அட்ரஸ் ஃபார்முலா இன்டிஃபால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அரபியில். ஸோ இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம குரானில் வந்து பார்க்க முடியும். குரானில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற விதத்தில் இதுவும் வந்து ஒரு விதமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டைரெக்டாக அல்லாஹ் தான் வந்து அதை வந்து நம்மளுக்கு திரும்ப வந்து சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்பீக்கராக வந்து அல்லாஹ் தான் இருக்காங்க. அல்லாஹ் சொல்கிறாங்க, நம்பிக்கையாளர்களை வந்து அதில் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ டைரெக்டாக அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்கள்கிட்ட அதை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சூரா 34 வசனம் 15-19. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா சபாவோட மக்களுக்கு வந்து அவங்க வந்து செழிப்பான ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்களோட செழிப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து போயிடுது. அவங்க வந்து தோல்வியுறாங்க. அவங்களுக்கு ஏன் கடவுளோட அருட்கொடைகள்லாம் அவங்களுக்கு ஏன் வந்து தொலைச்சிடுறாங்க, ஏன் அவங்கக்கிட்டேருந்து போயிடுது அப்படின்னா அவங்க வந்து நன்றியோடு வந்து இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு நம்பிக்கையாளர் அந்த சபாவோட மக்களோட ஹிஸ்ட்ரியை அவங்களோட இதை வந்து நம்ம படிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து புரியுது, நம்ம வந்து அல்லாஹ் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்தையும் கொடுத்து நம்ம அல்லாவுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்தது யார், நம்ம யாருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படின்றத எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம அல்லாவுக்கு வந்து நன்றியோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து நம்ம வந்து அதே மாதிரியே வந்து இருக்கலாம். அப்படி இல்லை அல்லாஹ்கிட்ட வந்து நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படின்னா அதை வந்து எல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்றத இந்த சபாவோட மக்களோட வீழ்ச்சியிலேருந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ யாரெல்லாம் நன்றி கெட்டு போயிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து அவங்களோட அருட்கொடைகளை திரும்ப எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு விதத்தில் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி இதெல்லாம் நம்ம வந்து கேட்குறோம். வரலாறெல்லாம் நம்ம வந்து கேட்குறோம். ஸோ இது வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, இது எதுக்கெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க, இவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு, கடந்த கால மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து உறுதியோடு இருக்கணும், அப்ரிஷியேட்டிவாக வந்து இருக்கணும், நன்றியோட மக்களாக நம்ம வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து அல்லாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்றத அல்லாஹ் நம்மளுக்கு இந்த மாதிரியான படிப்பினைகள் மூலம் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சூரா 31 வசனம் வந்து 31-32.
சூரா 42 வசனம் 32 33. அதில் வந்து கடல் பயணம் மற்றும் ஒவ்வொரு விஷயங்கள் மீது கடவுளோட சக்தி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அல்லாவோட இது வந்து எப்படி இருக்குது, சயின்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு வந்து இதில் தெரியுது. ஸோ அல்லாவோட படைப்புகளில் இருக்கிற அற்புதங்களை யாரெல்லாம் கவனித்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வந்து இந்த படைப்புகளுக்கு பின்னாடி உள்ள படைப்பாளர் எப்படிப்பட்டவராக இருப்பார், எவ்வளோ ஞானம் நிறைந்தவராக இருப்பார் அப்படின்ற அந்த அறிவை வந்து எல்லாம் கொடுப்பாங்க. அந்த இது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் வந்து எல்லாருமே வந்து அதை வந்து அடைவாங்களா அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஏன்னா வந்து நிறையா சயின்டிஸ்ட்டு தான் வந்து அது எல்லாத்தையும் அல்லாவோட படைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இது வந்து சயின்ஸ் தான், அறிவியல் தான், இது வந்து படைப்பாளர் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்பிக்கையோடு அதை பார்க்குறவங்களுக்கு யார் மனசில் நம்பிக்கை இருக்கோ கண்டிப்பாக அல்லாவோட படைப்புகளை வந்து பார்க்குறப்போ, வானத்தால் எப்படி படைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ, இயற்கையெல்லாம் எப்படி படைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ படைப்பாளரை பற்றி அறிவு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வரும். ஸோ நம்பிக்கை அப்படின்றது வந்து வெளியே இருந்து வர்றது வந்து கிடையாது. அல்லா என்னதான் அத்தாட்சிகளை வந்து எப்படிப்பட்ட அத்தாட்சிகளை வந்து எல்லாம் இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க. ஸோ இதை விட என்னதான் மிராக்கிளை வந்து எல்லாம் கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காமிச்சாலும் அவங்க மனசில் நம்பிக்கை இல்லாத வரைக்கும் அவங்க அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ நம்பிக்கை அப்படின்றது வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது நம்ம மனசுக்குள்ளே நம்ம வந்து அறிந்து நம்ம உணர்கிற ஒரு விஷயமாக தான் வந்து நம்பிக்கை இருக்குது. அல்லாவோட இயற்கையில் அல்லாவோட அத்தாட்சிகள் எல்லாமே, அல்லாவோட சயின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து இருக்குது. ஸோ யார் வந்து யாரோட மனங்களில் வந்து அந்த தேடல் இருக்கோ, யாரோட மனசில் வந்து அல்லாவோட அந்த நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து அந்த அல்லாவோட இந்த அத்தாட்சிகளில் இருக்கிற இதெல்லாம் எல்லாம் எதுக்கு படைச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் அது வந்து கண்ணுக்கு தெரியுமே தவிர மற்றவங்களுக்குலாம் அது வந்து ஒன்றுமே வந்து அது பெரிய விஷயமா அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து இந்த குல்லி ஷபரின் ஷக்கூர் அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து கடைசியாக எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன பாடம் வந்து கற்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து சொல்கிறாங்க. அதாவது மோசஸோட கதையை வந்து சொல்கிறாங்க ஒரு இதில். இன்னொரு இதில் வந்து சபாவோட வீழ்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து கப்பல் பயணம் பற்றி வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வசனங்கள்லேருந்துலாம் நம்ம என்ன கருத்தை நம்ம வந்து கடைசியாக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கருத்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா, ஒன்று வந்து பொறுமையாக இருக்கிறது, ஒன்று வந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டு இருக்கிறது. இது 2 தான் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க. அது எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, கஷ்ட காலத்துலேயும் சரி, நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஈஸியாக கொடுக்குறதுலேயும் சரி, அருட்கொடை கொண்டு பொழியும் போதும் சரி, நம்ம வந்து நன்றி செலுத்திட்டு உறுதியோடு வந்து இருக்கணும். ஸோ இதில் வந்து முக்கியமாக 3 பயன்கள் இதில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து எல்லா காலங்களுக்குமே உள்ள ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது. பொதுவான இதாக வந்து இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸோ 2வது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் நம்மளுக்கு மறைமுகமாக நம்மளுக்கு வந்து அறிவுரை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நம்பிக்கையாளரோட நற்பண்புகளை வந்து போற்றுவதன் மூலமாக குரானில் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக முன்மாதிரியாக வந்து அது விளங்குது. அது மட்டும் இல்லாமல் 3வது பார்த்தோம் அப்படின்னா கருப்பொருள் ஒருங்கிணைப்பு அதாவது ஹிஸ்ட்ரி மூலயமா, இயற்கை மூலயமா ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பொறுமை மற்றும் நன்றியோடு இருத்தல், இது 2மே வந்து இஸ்லாத்தோட ரொம்ப அடிப்படையான பண்புகளாக வந்து இருக்குது. ஸோ கடவுள் அவரே வந்து பொறுமையாளர் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அல்லாஹுல் ஹலீம். எக்ஸாம்பிள் வந்து சூரா 2 வசனம் 225, சூரா 3 155, சூரா 9 வசனம் 114. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வந்து நான் அப்ரிஷியேட்டிவாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஷக்கூர் அந்த வசனங்கள் பார்த்தோம் அப்படின்னா 35 30, 42 23, 64 17.
காட் இஸ் அப்ரிஷியேட்டிவ், காட் இஸ் கிளிமெண்ட் அப்படின்றதெல்லாமே வந்து நம்ம சூரா 64 வசனம் 17 வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அல்லாஹ் இங்கே பொறுமையாளர் அப்படின்னு வந்து ஹலீம், கிளெமெண்ட் அப்படின்லாம் சொல்கிறப்போ அல்லாஹ் வந்து சும்மா எடுத்தோடனே எல்லாரையுமே வந்து பனிஷ் பண்ணிடல. அல்லாஹ் வந்து எவ்வளோ பொறுமையாக நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இன்னொரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே நம்மளுக்கு தெரியுது அல்லாஹ் எவ்வளோ வந்து பொறுமையாளராக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்லாஹ் கிட்ட இந்த பண்பு இல்லை அப்படின்னா நம்ம மனிதர்கள் வந்து எல்லாருமே நம்ம எல்லாருமே நேரம் வந்து நரகத்தில் தான் வந்து இருந்திருப்போம். ஸோ அதுதான் வந்து எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து நம்பிக்கை கொண்டு அப்ரிஷியேட்டிவாக வந்து நன்னறியாளர்களாக நன்றியோடு வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை தண்டிக்கிறது மூலயமா எனக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு வந்து எல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா அல்லாவே வந்து அப்ரிஷியேட்டிவாக இருக்கார், நான் வந்து நன்றியோடு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் அறிந்தவராக நான் இருக்கேன் அப்படின்றத சூரா 4 வசனம் 147 வந்து பார்க்க முடியுது. ஸோ குரானில் பொறுமை அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப தெய்வீகமான ஒரு பண்பாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அல்லாவோட இதுதான் வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்து அல்லாவோட இதுதான் நடக்கும், எல்லா விஷயங்களையும் தாண்டி அல்லாவோட நாட்டம் தான் வந்து நடக்கும் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கு பிரதிபலனாக எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அல்லாஹ் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து அல்லாவோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து உறுதியோடு இருக்கிறவங்களோட கடவுள் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி உறுதியோடு விடாமுயற்சியோடு இருக்கிறவங்கள வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ காட் இஸ் வித் தோஸ் ஹூ பர்சீவர்ஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் காட் லவ்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. சூரா 2 வசனம் 153, சூரா 8 வசனம் 46, சூரா 3 வசனம் 146. இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த மாதிரியான வசனங்களை வந்து பார்க்க முடியுது. ஸோ பொறுமைக்கு ஒரு மாடலாக ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளுக்கு வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஜோப் நபியை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து எவ்வளோ அளவுக்கு அவர் வந்து பொறுமையாக அவர் வந்து நம்பிக்கையோடு வந்து இருந்தார் அப்படின்றது, அவர் என்ன ஒரு உறுதிப்பாட்டோடு இருந்தார், என்ன ஒரு நல்ல ஒரு அடியார், அவர் வந்து ஒரு சப்மிட்டராக இருந்தார் அப்படின்றத சூரா 38 வசனம் 44 வந்து பார்க்குறோம். அது வந்து அல்லாவே சொல்கிறாங்க, வாட் அ குட் சர்வெண்ட் அப்படின்னு அல்லாவே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களோட நம்பிக்கையை வந்து சோதிக்கணும், ஒருத்தவங்களோட நம்பிக்கையோட லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா எல்லாம் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து பொறுமையாக இந்த 2 குவாலிட்டிஸை தான் நம்ம வந்து காமிக்கணும். அப்போது நம்ம சோதனையில் நம்ம இந்த 2 குவாலிட்டிஸை நம்ம காமிச்சோம் அப்படின்னா நம்மளோட நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு நம்பிக்கையாளர் கஷ்டத்தையும் கஷ்ட காலங்களில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அல்லாவோட அவுட்கம்மை வந்து அவங்க வந்து முழுசாக நம்பி பொறுமையாக வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சுய கட்டுப்பாடு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது அல்லாவோட நாட்டத்திற்கு எதற்காக என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறது, செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உறுதியோடு இருக்கிறது. அவங்க அந்த கஷ்ட காலத்துலேயும் வந்து தொடர்ந்து ப்ரே பண்ணி அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அவங்க நல்லதை கொண்டு அவங்க வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இல்னஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து காசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அல்லாவோட சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணி அல்லாவோட இதில் தான் இது வந்து நம்மளுக்கு சோதனை, இது நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத அவங்க ப்ரூஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க சூரா 2 வசனம் 155லையும் 156லையும் கண்டிப்பாக பயம், பசி, பணத்தோட செல்வத்தோட இழப்பு, அது மட்டும் இல்லாமல் உயிர்கள் மற்றும் பயிர்களின் இழப்பு மூலியமாக நான் கண்டிப்பாக அவங்கள வந்து சோதிப்பேன், ஆனால் உறுதியோடு இருக்கிறவங்களுக்கு வந்து நற்செய்தி வந்து கொடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து கடவுளுக்கு உரியவங்க, நம்ம கடவுள்கிட்ட தானே திரும்ப போகிறோம், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க.
ஸோ இது வந்து உடனே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் ஓவர் த டைம் நம்ம வந்து தொடர்ந்து சப்மிஷனில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பொறுமையை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆன்மா வந்து ஒரு திருப்தியான ஒரு நிலைக்கு வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வோட நாட்டத்திற்கு ஃபுல் அக்செப்டன்ஸ், முழுசாக இது என்ன நடக்குதோ எல்லாமே அல்லாஹ்வோட இதுபடி தானே நடக்குது அப்படின்றதுல வந்து நம்ம மனசு வந்து அமைதியாகி அதில் திருப்தியாகி என்னோட ஆன்மா வந்து அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உறுதியோடு இருக்கும் அந்த இதயம் வந்து கண்டிப்பாக அல்லாஹ்வோட நாட்டத்திற்கு அல்லாஹ்வோட நாட்டப்படி தான் நடக்கும் அப்படின்றத வந்து நம்பி சந்தோஷமாக வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அல்லாஹ் நம்மளுக்கு இப்போ ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இல்லாமல் அல்லாஹ் வந்து நம்மளை இந்த சூழ்நிலையில் வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்றது அந்த ஆன்மாவுக்கு வந்து தெரியும். அதனால் அது வந்து பொறுமையாக, மகிழ்ச்சியாக, உறுதியோடு, நம்பிக்கையோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஆன்மாவுக்கு அல்லாஹ் வந்து எப்படிப்பட்ட ரிவார்ட்ஸை வந்து கொடுக்குறேன் அப்படின்றதையும் நம்மளுக்கு குர்ஆனில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நன்றியோடு இருக்கிறவங்களுக்கு அதுக்காக அவங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து அருட்கொடைகளை கொண்டு நான் வந்து பொழிஞ்சிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை விட ரொம்ப ப்ரெஷியஸான இது என்ன அப்படின்னா எனக்கு அவங்க வந்து அவங்கள வந்து நான் எனக்கு அருகாமையில் நான் வந்து வச்சுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எனக்கு எவ்வளோ நன்றி செலுத்துகிறீங்களோ நான் அவ்வளோக்கு அவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க. சூரா 14:7. அது மட்டும் இல்லாமல் சூரா 11:61 நம்ம வந்து பார்க்குறோம், என்னுடைய இரட்சகர் வந்து எனக்கு எப்போவும் அருகிலேயே இருக்கிறாரு அப்படின்றத நம்மளுக்கு வந்து மறுமொழி அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ என்னோடய அடியார்கள் வந்து உங்ககிட்ட என்னை பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லணும், நான் எப்போவுமே வந்து அருகில் தான் இருக்கேன், அவங்களோட பிரார்த்தனைகளுக்கு நான் வந்து பதிலளிப்பேன், பதிலளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு மறுமொழியாக அவங்க என்ன பண்ணணும், மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு திரும்ப அவங்க வந்து என் மேலே வந்து நம்பிக்கை கொள்ளணும், எனக்கு வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும், நன்றி செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து நேரான பாதையில் வந்து இருக்க முடியும். அல்லாஹ் நம்மளுக்கு வந்து ஒரு நன்றி ஒரு அருட்கொடையை கொண்டு பொழிகிறாங்க அப்படின்னா நம்ம தேங்க்யூ அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால மட்டும் அது வந்து முடிஞ்சிடாது. நம்ம வாழ்க்கையில் அதை வந்து நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் வந்து நம்ம தொடர்ந்து அல்லாஹ்க்கு வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்க அருட்கொடைக்கு நம்ம வந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறதா ஆகும். ஸோ அல்லாஹ் நம்மளுக்கு வந்து இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து நம்பிக்கையை சரியான பாதையை வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம டெய்லி நிம்மதியாக வந்து மூச்சு விட்டுட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்லபடியாக இருக்கோம் அப்படின்றதே அல்லாஹ்வோட மிகப்பெரிய அருட்கொடையாக வந்து அது வந்து இருக்குது. ஸோ நம்ம நன்றி அப்படின்னு வார்த்தையில் சொல்கிறது வந்து அது பத்தவே பத்தாது, நம்ம செயலில் தான், நம்ம வாழ்க்கையில் தான் காமிக்கணும். ஸோ இதே நம்ம வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி அல்லாஹ்க்கு நன்றியோடு இருந்துகிட்டே இருக்கிறப்போ நம்ம மனசில் வந்து நம்மளோட ஒரு நம்பிக்கையோடைய ஆன்மா வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துடும் அப்படின்னா அவங்களோட இதயமில் வந்து வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கும். அவர் படைப்பாளருக்கு மேலே வந்து அன்பும் எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளர் அப்படின்ற ஒரு அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அது அழகாக தான் தெரியும், என்ன நடந்தாலும் அது வந்து கடவுளோட நாட்டப்படி தான் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து அறிஞ்சுப்போம். ஸோ வாழ்க்கையே வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முடிவாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சபர் ஷக்கூர். ஸோ இதை வந்து இது வந்து வெறும் நம்ம வார்த்தையாக வந்து பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிச்சுவேஷனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காகவும் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. இது நம்ம வந்து உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது வந்து இந்த 2 வார்த்தையிலேயே வந்து முடிஞ்சிடுது. நம்ம அல்லாஹ்க்கு வந்து பொறுமையாக இருக்கோமா, நன்றியோடு இருக்கோமா அப்படின்றது. ஸோ இந்த 2 இதையும் நம்ம வந்து கட்டியாக பிடிச்சிட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நம்ம வந்து அல்லாஹ்வோட அத்தாட்சிகளை நம்மளால் வந்து பார்க்க முடியும்.
ஏன் அப்படின்னா இது ரெண்டும் இல்லாமல் நம்ம வந்து சைதானோட இதில் இருந்தோம் அப்படின்னா அல்ல நம்மளுக்கு எது கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து திருப்தியே இருக்காது. எப்போவுமே அது வந்து ஒரு குறை கூறும் ஆன்மாவாக தான் வந்து நம்ம வந்து இருப்போம். ஸோ இதில் வந்து இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொறுமையும் நன்றியோடு இருக்கிறது தான் வந்து ஒரு சூரா 2 வசனம் 152. நான் உங்களை நினைவு கூறும் பொருட்டு என்னை நீங்கள் நினைவு கூற வேண்டும். மேலும் எனக்கு நன்றி உடையவர்களாக இருங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். நம்பிக்கை கொண்டோரே, உறுதிப்பாடு மற்றும் தொடர்பு தொழுகைகளை சலாத் கொண்டு உதவி தேடுங்கள். உறுதியான நிலையில் தொடர்ந்து இருப்பவர்களுடன் கடவுள் இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேர் வந்து லியோனல். அஸ்ஸலாமு அலைக்கும்.